ஹலோ வியூவர்ஸ். சென்னைக்கு மிக அருகாமையில் ஒரு சூப்பர் ரெசார்ட். இதை எப்படி கண்டுபிடிச்சோம், பட்ஜெட் எவ்வளோ, ரூம், சாப்பிட்றதுக்கு எல்லாத்துக்கும் எவ்வளோ ஆச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம் வாங்க. டெய்லி டிராஃபிக், ஆஃபீஸ் வேலை, வீட்டு வேலை, ஒரு நாள் நிம்மதியா எங்கேயாவது போய் இருந்துட்டு வரணும் அப்படின்னு யூடியூப்ல சர்ச் பண்ண ஆரம்பிச்சோம். ஒரு நாள் அவுட்டிங் மாதிரி போலாமா, ஒரு நாள் தங்குற மாதிரி போலாமா அப்படின்னு எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம். அப்போ வந்ததுதான் இந்த மருதம் வில்லேஜ் ரெசார்ட். ஒரு கிராமத்து ஸ்டைல்ல பயங்கர வசதியான ஒரு ரெசார்ட். சென்னையில இருந்து நாங்க கிளம்பி 1.5 மணி நேரத்துல இந்த ரெசார்ட்டை ரீச் பண்ணிட்டோம். இது எக்ஸாக்டா மகாபலிபுரத்துக்கு ரொம்ப பக்கத்திலேயே இருக்கு. பீச்சை எதிர்பார்த்தீங்கன்னா இந்த ரெசார்ட் உங்களுக்கு செட் ஆகாது. ஏன்னா பீச்சுக்கு அப்படியே ஆப்போசிட் சைட்ல தான் இந்த ரெசார்ட் இருக்கு. போனோன்னு செக்இன் பண்ணிட்டு வழக்கம் போல ஒரு வெல்கம் ட்ரிங்க் கொடுத்தாங்க. அப்படியே ஃபுல்லா சுத்தி பார்த்துட்டே ரூமுக்கு போனோம். தெப்பக்குளம் மாதிரி இருக்கிற ஸ்விம்மிங் பூல், பாட்ரி பண்ற ஏரியா அப்படின்னு எல்லாத்தையும் பார்த்துட்டே போனோம். நாங்க போனது வீக் டே அப்படிங்கறதுனால பெருசா கூட்டம் இல்ல. வில்லேஜ் ஸ்டைல்ல இருக்கு, நீட்டா இருக்குமா, எப்படி வச்சிருப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டே தான் போனோம். ஆனா உள்ள போக போக கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் மாறிச்சு. ஏன்னா எல்லாத்தையும் அவ்வளோ நீட்டா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ரூம் கீ கொடுத்துட்டாங்க. சரி, ரூமை போய் பார்க்கலாம் அப்படின்னு ஓபன் பண்ணி போனோம். ரூமும் ஒரு வில்லேஜ் ஸ்டைல்ல ஆனா ரொம்ப வசதியா இருந்தது. பாத்ரூம் எல்லாம் செம்ம நீட்டா இருந்தது. டெல் கிட், சோப், ஷாம்பு அப்படின்னு எல்லாமே கொடுத்திருந்தாங்க. அதே மாதிரி கெட்டில், காஃபி பவுடர், டீ பவுடர், பால் பவுடர்னு எல்லா ரெசார்ட்லயும் இருக்கிற மாதிரி இங்கேயும் வச்சிருந்தாங்க. நாங்க தான் கடைசி வரைக்கும் இதை யூஸ் பண்ணவே இல்லை. பெட்டு, துணி வைக்கிறதுக்கு இடம், டிவி அப்படின்னு ஒரு ரூமுக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாமே பயங்கரமா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. இதுல வைஃபை எல்லாம் கனெக்ட் ஆயிருந்தது. யூடியூப் எல்லாம் நல்லாவே பார்க்க முடிஞ்சது. ரெஸ்ட் ரூமும் ரூமும் பார்த்ததுக்கு அப்புறம் அப்பாடா, ரொம்ப நீட்டா கிளீனா வச்சிருக்காங்க அப்படின்னு தோணுச்சு. சரி, இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தோம். ஸ்விம்மிங் பூல் பக்கத்திலேயே குட்டியா ஒரு ஃபால்ஸ். ஆர்டிபிஷியல் ஃபால்ஸ் தான், ஆனா சூப்பரா இருந்தது. முதுகு வலி எல்லாம் இருந்தா இதுல குளிச்சா போயிரும், 2 நாளுக்கு அப்புறம் மறுபடியும் வரும். ஃபால்ஸை ஓப்பன் ஏரியால எல்லாம் வைக்காம கொஞ்சம் பிரைவேட்டா இருந்தது. யாராவது நம்மளை பார்த்துருவாங்களோ அப்படிங்கிற பயம் எல்லாம் உங்களுக்கு இருக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ரொம்ப பிரைவேட்டா நிம்மதியா சூப்பரா குளிக்கலாம். 2 மணிக்கு செக்இன். நாங்க வெளியவே பிரியாணியும் சிக்கன் பக்கோடாவும் வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா உள்ள இருக்கிற ரெஸ்டாரண்டோட மெனுவை முன்னாடியே கேட்டு அதோட பிரைஸ் எல்லாம் பார்த்தோம். ரொம்ப காஸ்ட்லியா இருந்த மாதிரி இருந்தது. நம்ம தான் வெளியே இருந்து தானே போறோம், ஒரு பிரியாணி ஒரு பக்கோடா பத்தாது. நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். ஒரு 3 மணிக்கு போய் ஸ்விம்மிங் பூல்ல சூப்பரா குளிச்சுட்டு வந்தோம். ஸ்விம்மிங் பூல் அவ்வளோ கிளீனா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ½ அன் ஹவருக்கு ஒரு தடவை கிளீன் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாங்க. ஒரு வில்லேஜ் ரெசார்ட்ல இவ்ளோ கிளீனா வச்சிருக்காங்களா அப்படின்னு தான் தோணுச்சு. அதுக்கப்புறம் சரி, இன்னும் என்னெல்லாம் இருக்குன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலான்னு வெளியே போனோம். வெளியே போனா பெரிய லான் ஏரியா இருந்தது. இதுதான் வியூ பாயிண்ட். அங்க போய் அங்க நின்று நம்ம பயங்கரமா போட்டோஸ் எல்லாம் எடுக்கலாம், வயல்வெளிய பார்க்கலாம். அப்படியே இந்த சைடு திரும்பினா ஒரு கூடாரத்துக்கு கீழே பரமபதத்தை வரைஞ்சு வச்சிருந்தாங்க. அதுக்கு ஒரு பில்லோவும் கொடுத்திருந்தாங்க. ஆயக்கட்டை மாதிரி இருக்கிற பில்லோ, அதை வச்சு நல்லாவே ஆடலாம். டேபிள் டென்னிஸ் இருந்தது. இன்டோர் கேம்ஸ் ஏகப்பட்டது இருந்தது. அப்படியே அதே இடத்துல ஆர்ச்சரி, ஷூட்டிங்னு இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்தது. இந்த ஊஞ்சலும் உட்காந்து ஆடுறதுக்கு சூப்பரா இருந்தது. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு நாளுக்கு ஒர்த்தான பிளேஸ் தான்ப்பா அப்படின்னு தான் தோணுச்சு. சரி, அப்படியே வயல்வெளியில நடந்து பம்பு செட்ல குளிக்கிறதுக்கு டைம் தருவோம்னு சொன்னாங்க. அந்த பம்பு செட் எப்படி இருக்குன்னு போய் பார்த்துட்டு வரலான்னு போனோம். அங்க போகும்போது சுத்தமா தண்ணியே இல்லை, ஆனா நல்லாவே மெயின்டைன் பண்ணி வச்சிருந்தாங்க. நாளை காலையில இந்த பம்பு செட்ல தான் வந்து குளிக்க போறோம். அப்புறம் என்ன, பயங்கர போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டு ஒரு டீயும் சூடா பஜ்ஜியும் வாங்கி சாப்பிட்டோம். பில்ல கேட்டீங்கன்னா டீ வாங்கவே மாட்டீங்க. திரும்ப ரூமுக்கு போய் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு நைட்டு சாப்பிட்றதுக்காக வந்தோம். நடுவில் ஃபோக் டான்ஸ் இருக்கும், ஆனா நாங்க போகும்போது ரொம்பவே கூட்டம் கம்மியா இருந்ததுனால அதை கேன்சல் பண்ணிட்டாங்க. நைட்டு தள்ளுவண்டி கடையில உங்களுக்கு கறி தோசை வேணும்னா கறி தோசையும் கிடைக்கும், ஃப்ரைட் ரைஸ் நூடுல்ஸ்ன்னு வேணும்னா உள்ள அமிர்தம் ரெஸ்டாரண்ட்ல இருந்து அதுவும் தருவாங்க.
கறி தோசையும் நூடுல்ஸையும் வாங்கி நல்லா சாப்பிட்டாச்சு. என்ன காம்பினேஷன் தானே நினைக்கிறீங்க? காலையில எந்திரிச்சோன்ன வெளியே சூப்பரா ஒரு வியூ. நடக்கும் போதெல்லாம் ஏதோ ஒரு கிராமத்துக்குள்ள நடக்கிற மாதிரி இருந்தது. என்ன கொஞ்சம் ஹைடெக்கான கிராமம். அங்கங்க போட்டு வச்சிருந்த சேரு, வெளியே துணிக்காய போடுறதுக்குன்னு எல்லா ரூமுக்கும் இந்த மாதிரி ஸ்டாண்ட் கொடுத்துருந்தாங்க. ஏன்னா இங்க குளிக்கிறதுக்கு 3 இடம் இருக்கு. ஸ்விம்மிங் பூல், ஃபால்ஸ், அது இல்லாம பம்ப் செட். குளிச்சுட்டு வந்து துணிக்காய போடுறதுக்கு நிறைய இடம் வேணும்ல. இந்த வீடு தான் பெரிய வீடு. இதுக்குள்ளதான் ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. இந்த வீடியோ அந்த வியூ பாயிண்ட்ல நின்று எடுத்த வீடியோ. அதோ அங்க தெரியற பம்பு செட்ல தான் இங்க இருந்து நடந்து போய் குளிக்கணும். காலையில 6 மணிக்கு வந்து இப்படி ஒரு வியூவை பார்த்து நல்லா ரசிச்சாச்சு. அந்த இடத்த விட்டு இறங்கவே மனசில்ல, அவ்வளோ சூப்பரா இருந்தது. அங்க போகும்போது பெரிய கூட்டம் எல்லாம் இல்லைங்கிறனால போட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் நிறையவே டைம் இருந்தது. மறுபடியும் அந்த வயல்வெளியில ஒரு வாக் போயிட்டு வந்தோம். இங்க காலையில 7 மணிக்கு ஃபார்ம் வாக்குன்னு கூட்டிட்டு போவாங்க. ஆனா இப்பதான் விவசாயம் பண்றனால ரொம்ப சகதியா இருக்கும், வலிக்கு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ம் வாக்கை கேன்சல் பண்ணிட்டாங்க. காலையில 6:30 மணிக்கு பால் கறப்பாங்க. அதை வேணும்னா நீங்க போய் பார்க்கலாம். இந்த வியூவை பார்த்துட்டு திரும்ப வரும்போது எங்க கூடவே வாத்து லைனா வந்துச்சு. பிச்சு போட்ட மாதிரி அதோட ஃபார்ம்ல இருந்து நேரா இந்த கேட்டுக்குள்ள வந்து இந்த லானுக்கு போயிருச்சு. ரிசையா வாத்து வர்றதை பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பரா இருந்தது. பார்க்க தான் நல்லா இருக்கு, ஆனா எனக்கு கொஞ்சம் பயம். இந்த வீடியோ எடுத்தது என் ஹஸ்பண்ட் தான். நான் தூரத்துல இருந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தேன். மறுபடியும் அந்த வாத்தெல்லாம் அந்த கேட் வழியா ஃபார்முக்குள்ள போகுது. எப்ப வேணுமோ அங்கிருந்து இங்க வருது, இங்கிருந்து அங்க போகுது. நடுவுல எங்கேயுமே திரும்புறது கிடையாது. அந்த அளவுக்கு வாத்தை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க போல. வாத்து மட்டும் இல்ல, கோழி, நெருப்பு கோழி, அப்புறம் இன்னொரு பறவை பார்த்தோம். அது என்னன்னே தெரியல. ஆனா எல்லா விதமான பறவையையும் பார்க்கலாம். நார்மலா ரெசார்ட் போய் காலையில பீச்சை பார்க்கறதுக்கும் இந்த மாதிரி ரெசார்ட் போய் காலையில நேச்சரை பார்க்கறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கதான் செஞ்சது. ரொம்ப நல்லாவே இருந்தது. இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு டீ குடிக்க போகலாம் அப்படின்னு அதே தள்ளுவண்டி கடைக்கு போனோம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் காம்ப்ளிமெண்ட்ரி, அதே மாதிரி டீ காஃபியும் காம்ப்ளிமெண்ட்ரியாக தான் இருக்கும் அப்படின்னு தப்பு கணக்கு போட்டுட்டோம். இல்லை வந்ததுக்கு அப்புறம் தான் பார்த்து ஷாக் ஆனோம். காலையில் குடிச்ச காஃபி கூட இவ்வளோ பணமா அப்படின்னு. வாங்கியாச்சு, குடிச்சாச்சு. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் புதுசாக தான் இருந்தது. டீயை குடிச்சாச்சு. பம்பு செட்டில் போய் சூப்பராக ஒரு குளியலை போட்டுட்டு வந்தா பஃபே பிரேக்ஃபாஸ்ட்டில் செம்மையாக சாப்பிட்லான்ட்டு பம்ப் செட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கே பம்ப் செட் மட்டும் நீங்கள் ஸ்கெடியூல் பண்ணி தான் போகிற மாதிரி இருக்கும். நாங்கள் காலையில் 8 to 8:30 வேணும்னு கேட்டிருந்தோம். 7:45 ரெடி ஆகி பம்ப் செட்டுக்கு கிளம்பிட்டோம். அதே மாதிரி மறுபடியும் அதே வயல்வெளியில் நடந்து பம்ப் செட்டுக்கு ரீச் ஆயாச்சு. அப்போதான் தண்ணி வந்து விழுந்துக்கிட்டே இருந்தது. பார்க்கவே சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எங்கே கிடைக்கும் சொல்லுங்க? இது நாள் வரைக்கும் நான் கேள்விதான் பட்டிருக்கேனே தவிர பம்ப் செட்டில் குளிச்சதே கிடையாது. இதுவும் ஃபால்ஸ் மாதிரி ஃபுல்லாக பிரைவேட் தான். இந்த 1/2 மணி நேரம் யாருமே இங்கே வரமாட்டாங்க. நீங்க கப்பலா போனாலும் சரி, ஃபேமிலியா போனாலும் சரி, நீங்க மட்டும்தான் இந்த சுத்தி இருக்கிற ஏரியால இருப்பீங்க. அப்புறம் என்ன, ஜாலியா குளிக்க வேண்டியது தானே. 1/2 மணி நேரம் ஃபுல்லா குளிச்சுட்டு அங்க இருந்து கிளம்பி வந்தாச்சு. அதுக்கப்புறம் நாங்க போன இடம் தான் இந்த பெரிய வீடு. இதுக்குள்ளதான் அமிர்தம் ரெஸ்டாரண்ட்டும் இருக்கு. காலத்துல யூஸ் பண்ண, இப்போ வில்லேஜ்ல யூஸ் பண்ற பொருள் எல்லாத்தையுமே இங்க வச்சிருந்தாங்க. பாக்குறதுக்கு புது ஃபீலிங்கா தான் இருந்தது. நம்ம இதெல்லாம் எங்க போய் பார்க்க போறோம்? இந்த மாதிரி பார்த்தாதான் ஆச்சு. போட்டோஸ் எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பரான இடம். நிறைய ஃப்ளவர்ஸ், பேர்ட்ஸ், வயல்வெளி, ஸ்கூட்டர், பால் வண்டி அப்படின்னு ஏகப்பட்டது வச்சிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததே அந்த ஸ்விம்மிங் பூலும் இந்த பம்பு செட்டு தான். எங்கேயுமே இப்படி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்காது. பிரேக்ஃபாஸ்ட் சூப்பராகவே இருந்தது. எல்லா வெரைட்டிஸும் வச்சிருந்தாங்க. ஃபுல்லாக சாப்பிட்டுட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு மறுபடியும் எந்திரிச்சு 1 மணி நேரம் ஃபுல் ஃபோட்டோ ஷூட் தான். அதுக்கப்புறம் செக் அவுட் பண்ணியாச்சு. இங்கே செக்இன் டைம் 2 PM, செக் அவுட் 12 PM. நாங்கள் போகும்போது ரூமோட ப்ரைஸ் 6200 ப்ளஸ் டேக்ஸ். 2 டீ, 1 வடை, அது சாப்பிட்டதுக்கு 300 ரூபாய். 1 கறி தோசை, 1 நூடுல்ஸ், அதோட 1 டீ, அது சாப்பிட்டதுக்கு 700 ருபீஸ். காலையில் டீ தெரியாமல் வாங்கி குடித்தோம், அதுக்கு 150 ரூபா. ஸோ செக் அவுட் பண்ணும்போது அரௌண்ட் 1200 to 300 பே பண்ணிட்டு செக் அவுட் பண்ணிட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, குழந்தைங்க கூட போகிறதுக்கு ஒரு சூப்பரான ஸ்பாட். 6200க்கு ரொம்ப ஒர்த்தான இடம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா பம்ப் செட், ஃபால்ஸு, பூலுன்னு எல்லாமே ஒரே இடத்துல இருக்கு. அது இல்லாமல் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஏகப்பட்ட ஸ்பாட். 2-3 ஊஞ்சல் வச்சிருக்காங்க, தள்ளுவண்டி,
பாட்ரி பண்ற இடம், அங்க பல்லாங்குழி, பம்பரோன்னு ஏகப்பட்ட விளையாட்டு ஜாமானும் வச்சிருந்தாங்க. அது இல்லாம வீக்கெண்ட்ல போனீங்கன்னா ஃபோக் டான்ஸும் பார்க்கலாம். அவ்வளோ கிளீனா மெயின்டைனும் பண்ணியிருக்காங்க. இதை விட வேற என்னங்க வேணும்? ரொம்ப காஸ்ட்லியா இருக்கே, ஒர்த்தா இருக்குமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே தான் போனோம். நான் ஒரு நாள் இங்க போயிட்டு வந்தது ஏதோ 4-5 நாள் ட்ரிப் போயிட்டு வந்த மாதிரியே இருந்தது. உங்களுக்கு வேற ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. முடிஞ்சா இந்த ரெசார்ட்டுக்கு கண்டிப்பா ஒரு நாள் போயிட்டு வாங்க. ரொம்பவே அமைதியா ஃபீல் பண்ணுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பாய் வியூவர்ஸ்.